துறை மாணவர்கள் அவங்க எல்லாரும் கூடி ஒரு நூலை படிச்ச நூலை அப்படிலாம் இதுக்கப்புறம் அடுத்த முறை இந்த நூலை படிச்சு வந்து யாராவது அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களாம். அந்த மாதிரிலாம் படிச்சு அந்த நூலை வந்து தான் படிச்சதை வந்து மித்தவங்கள்ட்ட கொடுக்கறது. அதாவது ஒரு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, ஒருத்தன் வந்து ஒரு 30 நாள் தேடி படிச்சிருப்பான் எதனா ஒரு அரிய நூலை. ஆனா அவங்கள நம்ம ஒரு 30 நிமிடம் போதும் அந்த நூல்ல இருக்கிற எல்லா செய்தியும் நம்ம உள்ள வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய இந்த வாழ்க்கையில நம்ம எல்லா நூலையும் படிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் வந்து சந்தேகம். அது முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆனா படிச்சவங்கள்ட்ட அதை கேட்டு அந்த உணர்வு கடத்தப்பட்டு அந்த நூலோடைய புரிதல் இருக்குல்ல, அது ஏற்படுறது சிறப்பானது. அந்த பச்சையப்பன் கல்லூரி அந்த நூல் அறிமுகத்துல கலந்துகிட்டவங்க தான் வைரமுத்து, சுபவீர பாண்டியன், அறிஞர் தேன்யா ஐயா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள். அது போன்ற ஆட்கள்லாம் அவங்க எங்க இருந்து அவங்க தொடங்கினாங்க அப்படின்னா அந்த நூல் அறிமுகம் தான் அவங்களுக்கு அந்த அத்தனை அளவுக்கு அந்த பேரறிவு கொடுத்தது. அது ஒரு பகிர்தல். தான் படிச்சதை மற்றவனுக்கு கொடுக்கறது, கேட்கறது, சொல்வது மூலயமா அறிவு வளரும், அந்த சொல்ற பாங்கு வளரும். அதனால இந்த நூல் அறிமுகம் இன்றையில இருந்து நம்மளுடைய குழுவுல தொடங்கணும். வாரம் வாரம் அப்படின்லாம் 2 வாரத்துக்கு ஒரு முறை இது தொடரும். மாணவர்கள் நூலை படிச்சுட்டு வந்து அறிமுகம் செய்யுங்க. இதனால பெரும் பயன் 2. ஒண்ணு, சொல்றவங்களுக்கு அது வந்து முழுக்க புரியும், சரியா புரியும், சரியான புரிதலை வந்து ஏற்படுத்தும். கேட்கறவங்களுக்கும் அது பயனளிக்கும். அதனால அதிகமா வாசிங்க. வாசிச்சது வந்து வாசிச்சவங்கள்ட்ட என்ன வாசிங்கன்னு சொல்லி கேட்டு அது தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நூல் அறிமுகம் தொடங்குது. முதலாவதாக நூல் அறிமுகம் செய்ய போறவங்க திவ்யா. இவங்க எந்த நூலை பத்தி அறிமுகம் செய்ய போறாங்க அப்படின்னா, நான் பார்த்தசாரதியோடைய சமூக வீதி என்ற ஒரு புதினம். சிறப்பான புதினம், சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம். அந்த புதினத்துல என்ன இருக்கு, எப்படிப்பட்ட புதினம் அது, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். திவ்யா சரி, நீங்க தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, நல்லா கேக்குதுமா. இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்த போற புத்தகம் என்ன அப்படின்னா, நான் பார்த்தசாரதியுடைய சமுதாய வீதி தான். அதுக்கு முன்னாடி நான் என்ன பத்தி சொல்லிடுறேன். என் பெயர் திவ்யா. நான் வந்து முதுகலை 2ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்துல தான் படிக்கிறேன். ஓகே, இப்ப சமுதாய வீதியில ஆசிரியரை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருடைய நூலை பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் பார்த்தசாரதி தான் இந்த சமுதாய வீதியினுடைய ஆசிரியர். தெரியும், அங்க நடத்திருப்பாரு. இவர் 12 மணி நேரத்துக்கு மேல கூட ஒரு உழைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவரா சொல்றாங்க. இவரு 1932 டிசம்பர் 18ஆம் தேதி வந்து பிறந்திருக்காரு. இவர் எந்த மாவட்டத்துல பிறந்திருக்காருன்னா ராமநாதபுரம்னு சொல்றாங்க. அந்த ராமநாதபுரத்துல நதிக்குடி என்ற ஒரு சிற்றூர்ல தான் பிறந்திருக்காரு. நம்ம தமிழ முறையா படிச்சு பட்டம் பெற்றவர்கள்னு இந்திய இலக்கிய சிற்பில திருப்பூர் குமரன் வந்து நான் பார்த்தசாரதியை பத்தி எழுதியிருக்காரு. அதுல ஒரு 3 பேரை வந்து சொல்றாரு. யார் யாரு முறையா தமிழ் படிச்சு பட்டம் பெற்றிருக்காங்க அப்படின்னா, மு வரதராசன் ஐயா அவர்கள், 2வது இந்திரா பார்த்தசாரதி அவர்கள், நான் பார்த்தசாரதி ஐயா அவர்கள். 3 பேருமே வந்து முறையா தமிழ் படித்து பட்டம் பெற்றவர்களா வந்து சொல்றாங்க. இவரு நிறைய இலக்கண நூல்களையும் வந்து மனனம் செஞ்சிருக்கிறதாகவும் அந்த நூலை பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மதுரை தமிழ் ஒரு சிறப்பு இருக்கு. என்னது அப்படின்னா, பாரதியார் கூட அந்த பள்ளியில தான் ஆசிரியராகவும் பணிபுரிஞ்சிருக்காரு அப்படின்றதையும் சொல்றாங்க. இப்போ இவர் எழுதியிருக்கிற இந்த சமுதாய வீதி என்ற ஒரு நாவல் எப்ப சாகித்ய அகாதமி விருது பெறுது அப்படின்னா, 1971 சாகித்ய அகாதமி விருது பெறுது. இந்த நூல் எப்ப வெளியே வருதுன்னா 1968 வெளியே வந்து 1971 சாகித்ய அகாதமி விருது பெறுது. இப்போ இந்த ஆனா அந்த திரைப்படம் எப்படி எடுக்கப்படுது, அந்த
முறைகள் எடுக்கக்கூடிய முறைகள் வந்து நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரிதான் நான் பார்த்தசாரதி அவர்கள் இந்த சமுதாய வீதியில ஒரு திரைப்படம்னா ஒரு நாடகத்தை வச்சு எப்படி ஒரு கிராமத்துல இருக்கிற ஒருத்தவரை ஒரு பட்டணத்துக்கு வந்து அவருடைய வாழ்க்கை இந்த திரைப்படம் வாயிலாக எப்படி அவருடைய மாறுதல் ஏற்படுது அப்படின்றதான் சொல்லியிருக்காரு. இப்படி இந்த சமுதாய வீதியில நான் பார்த்தசாரதி அவர்கள் எப்படி கதையை தொடங்குறாரு அப்படின்னா, ஒருத்தவர் ஒரு கிராமத்துல இருக்காரு. ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு நாடக குழுல சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நாடக குழு பார்த்தோம் அப்படின்னா இன்றைய காலத்துலலாம் கூத்து நாடகங்கள் அதிகமா வந்து அப்ப வளர்ச்சி அடைஞ்சிருந்தது. இப்ப நிறைய வீழ்ச்சிக்கும் ஏற்பட்டிருக்கு. இப்ப அவங்க நிறைய இழப்புகள் வந்து நிறைய ஏற்படுது அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல எழுதப்பட்டிருக்கலாம். அப்படிதான் ஒரு பழங்காலத்துல ஒரு பட்டினத்துக்கு போகாம ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு மனிதர்கள் வந்து இந்த மாதிரி கூத்து கலைகள் நாடக கலைகள்லாம் இருந்திருக்கும். இவரு நாடகத்தை தான் குறிப்பிட்டு சொல்றாரு. அப்படி நாடக சபா ஒண்ணு நடத்தப்பட்டிருக்கிறது. அதுல நிறைய பேர் வந்து சேர்ந்து ஒரு நாடக சபா நடிச்சிருப்பாங்க. அதுல வந்து இவருடைய நாவல்ல கதாபாத்திரங்களும் இருக்கு. நான் குறிப்பிட்டு சொல்ற ஒரு 3 கதாபாத்திரம் மட்டும் நான் இப்ப சொல்ல நினைக்கிறேன். முத்துசாமி பாவலர் என்ற அது முத்துக்குமாரசாமி பாவலர்ன்றதான் கதையில ஃபர்ஸ்ட் ஒரு கதாபாத்திரமா அறிமுகப்படுத்துறாரு. இவருதான் மதுரையில இருக்கிற ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி இவர் வந்து ஒரு நாடக சபால கலந்துகிட்டு இருப்பாரு. அங்க வந்து அந்த நாடக சபா மூடப்பட்டதுனால அடுத்தது என்ன செய்யணும்ன்றது தெரியாததுனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பட்டணத்தை நோக்கி வராரு. அதாவது சென்னையை நோக்கி வர ஆரம்பிக்கிறாரு. இவருடைய பேரு முத்துக்குமாரசாமி பாவலர் என்ற ஒரு பேரு பெருசாதான் இருக்கும். தற்காலத்துல என்ன பண்ணிட்டாரு, ஒரு பேச்சு வழக்குல நம்ம கூட ஒரு நீண்ட பேர் வச்சுக்கிட்டா கூட அந்த பேரை நம்ம சுருக்கி கூப்பிடுற ஒரு வழக்கம் இருக்கும். இந்த நாவல்லையும் சுருக்கி கூப்பிடுற ஒரு வழக்கம் இருக்கு. முத்துக்குமாரன் அப்படின்ற பேரு மட்டும்தான் அடுத்தடுத்தது பயன்படுத்துறாரு. இப்படி ஒரு பட்டணத்துக்கு வரும்போது ஒரு மனிதர்கள் புதுசா பட்டணத்துக்கு வந்தா சில விஷயங்கள் புதுமையாதான் தெரியும். அதே மாதிரி இவருக்கு சில புதுமையான விஷயங்களும் இதுல பதிவு பண்ணியிருக்காரு. தற்காலத்துல இன்னைக்கும் இருக்கிற அந்த இடங்களை எல்லாமே இந்த நாவலையும் பதிவு செஞ்சிருக்காரு. இவர் முதல்ல எங்க வராரு அப்படின்னா கையில ஒரு 47 ரூபாய் மட்டும்தான் கையில எடுத்துட்டு எக்மோர்ல இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறாரு. அங்க தங்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஓகே நம்ம கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்துட்டோம், சென்னை வந்து என்ன பண்ண போறோம்ன்றது தெரியாம அவர் வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிடுறாரு. தங்கினதுக்கு அப்புறம் தான் ஒரு யோசனை வருது. தன்னுடைய பழைய நண்பன் வந்து ஒரு நாடக சபால வந்து இருந்திருப்பான். அவன் வந்து சென்னையில வந்து ஒரு திரைப்பட துறையில ஒரு பேசப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நடிகரா இருப்பான். யார் கேட்டாலும் அந்த நடிகன் பேரை சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் வந்து உயர்ந்த ஒரு நடிகனா இருப்பான். அவனுக்கு வந்து அந்த டைம்ல ஞாபகம் வருது. ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய அட்ரஸ் எப்படி வாங்கணும்னு தெரியல. ஆனா எல்லாருக்கும் அவரை பத்தி தெரியும்ன்றதுனால அந்த தங்கி இருக்கிற அந்த விடுதியிலேயே போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் அவர் வந்து வெளியே வந்து படம் பிடிக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவர் வந்து வேலைக்கு போயிருக்கிறதாகவும் நீங்க மறுநாள் மாலை வந்து சந்திச்சா அவரை பார்க்க தகவலை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. சென்னையில அவர் இருந்த காலகட்டத்துல இவர் கேட்கிற கேள்விக்கு எல்லாமே ஆங்கிலத்துலதான் முதல்ல பதில் வருது. இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தை வச்சு அவர் வந்து அதை புரிஞ்சுக்கவும் செய்யறாரு. அவருடைய தொலைபேசி எண் தெரியாததுனால அவருடைய அட்ரஸ் மட்டும் முகவரியை மட்டும் அவரு பதிவு செஞ்சுக்கிறாரு ஒரு பேப்பர்ல. ஏன்னா திருப்பியும் கேட்க முடியுமா அப்படின்ற ஒரு காரணத்தினால வாங்கி வச்சுக்கிறாரு. சென்னைக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் நாளை வருவதற்கு இன்னும் பொழுது இன்னும் போகல. அதனால இரவு வந்து எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம், அந்த மாலையில இருந்து ஒரு இரவுக்குள்ள எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம்னு எதிர்ல அருங்காட்சியகமும் பதிவு பண்ணியிருக்காரு. அருங்காட்சியகம், கன்னிமாரா நூலகம், இப்படி சில இடத்துக்கு எல்லாம் போயிட்டு வரா மாதிரி அவரு எழுதியிருக்காரு. மறுநாள் நண்பன் வீட்டுக்கு போறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தினால அந்த எழுதி வச்சிருந்த அந்த முகவரியில ஒரு இடத்துல தண்ணி பட்டுருது. அவர் வெளியே போயிட்டு ஆட்டோவுக்கு போனா பைசா அதிகமாகும். அதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு ஷேர் ஆட்டோவில் ஏறி போறாரு. ஏறி போகும்போது என்ன ஆகுதுன்னா அவருடைய பாக்கெட்ல வச்சிருந்த அந்த முகவரி என்ன ஆகுது அப்படின்னா ஒரு எழுத்து அழிஞ்சு போயிருக்கு. ஆனா அவர் வந்து உச்சரிக்கும் போது அதை தப்பா உச்சரிச்சிடுறாரு. ஆனா அதை வாங்கி ஆட்டோக்காரர் என்ன பண்றாரு, கரெக்டா இந்த இடம் தானா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப இவங்க 2 பேருக்கும் ஒரு உரையாடல் நடக்குது. அந்த உரையாடல் அழகா பதிவு செஞ்சிருக்காரு. அவருடைய நண்பன் வீட்டுக்கு கரெக்டா எடுத்துட்டு போயிட்டு இறக்கி விட்டுறாரு. இப்போ முத்துக்குமாரனுக்கு எப்படி தன்னுடைய நண்பன் வீட்டுக்குள்ள போறதுன்னு தெரியல. ஏன்னா அவன் வந்து ஒரு பிரபலமான ஒரு நடிகன். உள்ள விடுவாங்களா, இவர் சாதாரணமான ஆள்
அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறாரு, ஆட்டோக்காரன் கிட்ட வர வழியில நிறைய உரையாடிட்டு வந்திருந்தாரு. அவரே இதுக்கான பதிலும் சொல்லிடுறாரு. கோபாலுடைய ரொம்ப நெருங்கிய நண்பன் தான் இவரா, உள்ள விடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுமே அவங்க வெளியே இருந்த அந்த காவலாளி என்ன பண்றாரு, உள்ள விட்டுறாரு. உள்ள போயிட்டு முத்துக்குமாரனை ரொம்ப அழகா நான் பார்த்தசாரதி அவர்கள் இந்த நாவல்ல ஒரு கதாபாத்திரமா அறிமுகப்படுத்தியிருப்பாரு. இது கொஞ்சம் நகரும் போது உங்களுக்கே தெரியும். இவரு போயிட்டு தன்னுடைய நிலையிலிருந்து மாறாம ஒரு இடத்துல ஒரு இருக்கையில போயிட்டு அமர்றாரு. அந்த இருக்கையில அமரும் போது அவங்களுடைய வீட்டுல என்னவா இருக்குன்னா நிறைய ஆடிஷன் நடக்குதுன்றத கோபால் தன்னுடைய நண்பன் பேரு கோபால், அவனும் என்ன பண்றாருன்னா முதல் கோபாலசாமி தான் பேர் இருந்திருக்கு. ஆரம்பத்துல கோபாலசாமி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோபால்னு பேரு சுருக்கியும் வழங்குறாங்க. இப்படி கோபால் ஆடிஷனுக்காக அவரு ஒரு நாடக குழு நடத்தணும் அப்படின்றதுக்காக ஆடிஷனுக்கு அன்னைக்குதான் வர சொல்லியிருந்தாரு. இவரும் இன்னைக்கு பார்க்க வந்திருந்தாரு. அதுக்காக பெண்கள் ஆண்கள் எல்லாமே வந்திருந்தாங்க. அதுல பெண்கள் பார்க்கக்கூடியதுக்கு ரொம்ப அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்காங்க. இவரும் முத்துக்குமாரனும் அதே இடத்துல அமர்ந்துட்டு இருக்காரு. அவருக்குமே பெண்களை பார்க்கும் போது ஓகே, இந்த பெண்களுடைய கண்கள் உதடுகள் அதெல்லாமே வர்ணிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா முத்துக்குமாரனும் அழகானவன் தான்றதையும் அதுல பதிவு செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கதை நடந்துட்டு போகுது. முருகேஸ்வரி 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 நான் தொடரட்டுமா? சொல்லுங்களேன் ஐயா. நீங்களே மியூட் பண்ணிடுங்க ஐயா அவங்கள. இது பண்ண முடியலமா? இது அவர் பண்ண சொன்னா பண்ண. அம்மா முருகேஷ் அம்மா கொஞ்சம் மியூட்ல போடுங்கம்மா. அம்மா நீ பேசு திவ்யா, நான் பாக்குறாரு. சரி. இப்படி தன்னுடைய நண்பன் வீட்டுல முத்துக்குமாரன் ஆடிஷனுக்காக பெண்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. ஒரு பெண் மட்டும் முத்துக்குமாரனை கவர்ற விதமா இருக்கிறத காட்சிப்படுத்திருப்பாரு. அடுத்தது கோபால் வந்திருப்பாரு. வந்த உடனே அவர் குளிச்சு முடிச்சுட்டு பார்த்த ஆடிஷன்ல இருக்கிற ஆண்கள் பெண்களை பார்க்காம முதல்ல தன்னுடைய நண்பன் வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு முத்துக்குமரன் கிட்ட போவாரு. முத்துக்குமரனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தன்னுடைய முன்னாடி பார்த்து இப்போ இவ்வளவு பெரிய உலக நிலையில இருந்தா கூட முதல்ல பார்க்க வந்தானே அப்படின்னு சந்தோஷமா இருக்கு.
மட்டும் எடுத்துக்கிட்டேன் கதாநாயகிக்காக அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பொண்ணு பேரு மாதவின்னு வந்து அறிமுகப்படுத்துறான். நானும் அந்த பொண்ணை தான் நினைச்சிட்டு இருந்தேன் நீ எடுப்பேன்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்களுடைய நிகழ்வுகள் வந்து நடந்துட்டே போகுது. முத்துக்குமாரனை வந்து கோபால் வந்து சீக்கிரமா நாடகத்தை எழுதுறா அப்படின்னு சொல்றான். நான் எழுதுறது இருக்கட்டும், நான் எழுதின அந்த நாவலை தட்டச்சு செய்யறதுக்கு யாராவது ஒரு பெண்ணுன்னு கேட்கல, யாராவது ஒரு ஆள் வேணும்னு தான் கேட்டா. அதுக்கு சரியான ஆள் வந்து மாதவி வந்து தட்டச்சு செய்ய தெரியும், இன்டர்வியூல நான் கேட்டேன் அப்படின்ற ஒரு பதிலும் சொல்லிடுறான். ஆனா கோபாலும் மாதவியும் இதுக்கு முன்பாகவே அறிமுகமானவர்கள். இத வந்து முத்துக்குமரனுக்கு அவனுக்கு தெரியாத மாதிரியே கோபால் வந்து நடந்துகிட்டான். அந்த செய்தியும் இடம்பெற்றிருக்கிறதுல இப்படி இவங்களுடைய 3 பேருடைய நிகழ்வுகள்ல மாதவிக்கும் முத்துக்குமரனுக்கும் காதல் வருது. காதல் நிகழ்வுகள்ல இதை அழகா பதிவு பண்ணிருக்காரு. முதல்ல முத்துக்குமரனுக்கும் மாதவிக்கும் எப்படி அறிமுகம் ஆகும்னா, இவரு தங்க வச்சிருக்கிற கோபால் வந்து முத்துக்குமரன் ஒரு அறையில வந்து தங்க வச்சிருப்பாரு. அங்க இருக்கிற ஒரு தொலைபேசி மூலமா ஒரு குரல் கேட்கும். அந்த குரலின் இனிமைய கேட்டு முத்துக்குமரனுக்கு காதல் வரும். இப்படி இவங்களுடைய காதல் ஒரு புறமும், கோபால் முத்துக்குமரன் கிட்ட இருக்கிற அந்த நாடக கதைகளும் வந்து நகர்ந்துட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல முத்துக்குமரன் நாடகத்தையும் எழுதி முடிக்கிறான். அந்த நாடகமும் அரங்கேற்றப்படுது. ஆனா இவனுடைய நாடகம் எப்படி சொல்லியிருப்பான் அப்படின்னா, தன்னுடைய நாடகத்துல இவருடைய பேரு நாடகம் வந்து எப்படி வேணாலும் வெளியிடும் போது நீ எது வேணாலும் சொல்லி வெளியிடக்கூடாது, நான் எழுதுன மாதிரி உண்மையான கதையை தான் வெளியிடணும் அப்படின்றதுக்கும் கோபால் ஒத்துக்கிறான். இவங்களுடைய நட்பு இந்த மாதிரி தொடருது. இவங்களுடைய நட்புல முத்துக்குமரன் தன்னுடைய நிலையிலிருந்து ஒரு ஆணவம் இருக்கும் முத்துக்குமரனுக்கு, ஆனா கோபாலுக்கு அது எதுவுமே இருக்காது. இப்படி நட்புகள் தொடரும் போது இவங்களுடைய நாடகம் அரங்கேற்றப்படுது. கோபாலுக்கு தன்னுடைய நாடகத்தினால புகழ் வரணும், அவன் எழுதி கொடுக்குற நாவல்னால புகழ் வரணும் அப்படின்றத சொல்றான். ஆனா முத்துக்குமரனுக்கு அவன் எழுதின கதை அவன் எப்படி எழுதியிருக்கானோ அது மாதிரி வரணும் தான் ஆசை. அதுக்கு ரெண்டுமே ஏத்த மாதிரியும் வெளியிடுறாங்க. அந்த படம் 2.5 மணி இல்லாம 3.5 மணி நேரம் வெளியிடப்படுது. மக்கள் நிறைய பேரு சேர்ந்து அது கொண்டாடவும் செய்யறாங்க. இப்படி ஒரு நாடகம் வந்து இந்த இடத்துல வெளியிட்டு ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சுன்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாட்டுல வந்து ஒரு மாசம் முழுக்க வந்து போடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதுக்காக தான் கோபால் காத்துட்டு இருந்தா. அதுக்கு ஏத்த மாதிரி ரொம்பவும் இது படம் வந்து வரவேற்கப்பட்டதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அரங்கேற்றம் வந்து யார் முன்னாடி பண்ணிருப்பாங்கன்னா, மந்திரி முன்னாடி பண்ணிருப்பாங்க. மந்திரி கூட வியாபாரி வந்து வெளிநாட்டு வியாபாரி, அவர்கிட்டதான் வாய்ப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபால் வந்து இவ்வளவு நாளும் காத்துட்டு இருப்பான். அந்த வாய்ப்பும் கிடைச்சிருக்கும். அவருக்கும் அந்த வியாபாரி பேர் வந்து அப்துல்லா. அவருக்கும் இந்த நாடகம் பிடிக்கும். நீங்க 1 மாசம் வெளியூர்ல வந்து இந்த நாடகத்தை தாராளமா நடத்திக்கலாம் பொங்கல் அந்த மாசத்துல அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஜனவரி மாதம். அதுக்கேத்த மாதிரி இவனுக்கு கோபாலுக்கு ரொம்ப சந்தோஷம். முத்துக்குமாரன் அதுக்கப்புறம் மாதவி தான் இதனுடைய கதாநாயகி, கோபால் தான் கதாநாயகன். அது எல்லாமே போட்டு முடிச்சு ஒரு நாடகம் வெளியிட்டாங்க. அவங்க வந்து அரங்கேற்றுறாங்க. ஒரு இப்போ நம்ம திரைப்படம் எடுத்தா எப்படி வைக்கிறாங்களோ அதே மாதிரி நடக்குது. அப்ப முத்துக்குமாரன் கீழே உட்கார்ந்துருக்கான். அவன் ஏதாவது தப்பா நினைச்சுப்பான்னு சொல்லிட்டு அவனையும் மேல அழிக்கிறாங்க. அந்த அப்துல்லா வந்து இருப்பாரு, அவருக்கு மாலையும் அணிஞ்சிச்சுதான் இருப்பாங்க. அவர்கிட்ட வந்து எனக்கு தன்னுடைய நண்பன் கோபால் வந்து இங்க வந்து மாலையை போட்டு என்னுடைய நண்பனை கௌரவிங்க அப்படின்னு சொல்லும் போது முத்துக்குமாரன் என்ன பண்ணிடுறாங்கன்னா, தன்னுடைய மாலை வந்து தன்னுடைய கழுத்துல போட்டாங்க அப்படின்னா என்னுடைய தலை வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் குனிய செய்யும். நான் யாரு முன்னாடியும் தலை வணங்கி ஒரு மரியாதை வாங்கணும்னா அப்படிப்பட்ட மரியாதை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான். இது அப்துல்லாவுக்கு கொஞ்சம் மனம் கஷ்டமா தான் இருக்கும். இப்படி வந்து கோபால் வந்து நல்லதுக்கு வாங்கணும்னு 1 மாசத்துக்கு அந்த படம் கொஞ்சம் சீக்கிரமா ஓகே முடிச்சுக்கிறேன், அவ்வளவுதான். இப்படி இவங்களுடைய கதை வந்து இப்படி வந்து கோபாலுக்கும் முத்துக்குமரனுக்கும் இப்பத்துல இருந்து என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா, கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படும். இப்படி இவங்களுடைய மனஸ்தாபத்துல அப்துல்லாவும் வருவான், மாதவி இருப்பான். இப்படி ஒரு மாதவிக்கு வந்து கொஞ்சம் அடிமைத்தனமா நடத்துவாங்க. ஏன் அப்படின்னா கோபாலுக்கு முன்னாடியே மாதவி அறிமுகமாயிருப்பா. ஒரு எச்சத்தட்டு எடுக்கிறதுல இருந்து அவங்க பரிமாறத்துல இருந்து எல்லா வேலையும் ஒரு கதாநாயகியா இருக்கிற இடத்துல இருந்து கூட என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவளை வந்து இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய சொல்லிப்பா. ஏன் மாதவி இவனுக்கு அடிமை வேலை செய்யறா, முத்துக்குமாரன் இதை எதிர்ப்பான். இப்படி கோபாலுக்கும் முத்துக்குமாரனுக்கும் முரணும் ஏற்படும். இப்படி இவங்களுடைய சூழ்நிலைகள் ஒன்றொன்ற நகர்ந்து இறுதியா முத்துக்குமரனும் மாதவியும் இணைந்தார்களா இல்லனா கோபாலும் முத்துக்குமரனும் பிரிஞ்சுட்டாங்களா அப்படின்ற ஒரு சூழலோட இந்த நாவலை வந்து இவரு முடிச்சு வைக்கிறாரு. இந்த முடிவு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நாவலுடைய பெயர் சமுதாய வீதி. மொத்தம் பக்கம்
பாத்தீங்கன்னா 178 பக்கம், விலை 140 ரூபாய். நன்றி. சிறப்பு, நன்றி. நேரம் கருதி அடுத்த நூல் அறிமுகம் சிவவர்த்தினி இமயத்தினுடைய செடல் என்ற ஒரு நூலை நமக்கு அறிமுகப்படுத்த வராங்க. சிவவர்த்தினி. சிவவர்த்தினி அண்ணா இருக்கேன், கேக்குதா? தொடங்கலாம்டா. ஒரு 10 நிமிடம் கூட வேணா, ஒரு 2 நிமிடம் எடுத்துக்கோங்க. முடிங்க. இப்ப 45 நிமிடத்துல முடிச்சுங்க. 7:45 முடிச்சுங்க. சரி. முதல்ல செம்மொழி உறவுகளுக்கு என்னுடைய வணக்கம். என்னோட பேர் சிவவர்த்தினி. நான் முதுகலை தமிழ் இலக்கியம் 2ஆம் ஆண்டு ஈரோடு வேளாளர் மகளிர் கல்லூரியில படிக்கிறேன். நான் இன்னைக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய நூலோட பேர் செடல். அது எழுதினவர் இமயம். அண்ணாமலை அப்படின்னு நமக்கெல்லாம் கோவேறு கழுதிகள் அப்படிங்கிற நூல் மூலமா அறிமுகமானவர் தான் இமயம் அவர்கள். அவருடைய அனைத்து புதினங்களுமே நம்மளுடைய மனதை ஒரு ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்கும். அந்த வகையில இந்த செடல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க செடல் அப்படிங்கிற ஒரு பெண்ணை மையப்படுத்தி அமைந்திருக்கக்கூடியதா இருக்கு. அப்ப ஒரு கிராமத்துல ஒரு கூத்தாடி குடும்பம் இருக்காங்க. அந்த ஊர்ல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. உயர் ஜாதி வர்க்கம், கீழ் ஜாதி வர்க்கம். அப்படி அந்த உயர் ஜாதி வர்க்கத்தை சேர்ந்தவங்க, அந்த ஊர் தலைவரா இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க, அந்த ஊர்ல கடந்த ஒரு 2-3 வருடமா பஞ்சம் ஏற்பட்டதுனால ஒரு செல்லியம்மன் அப்படின்ற அந்த சாமிக்கு ஒரு பெண்ணை பொட்டு கட்டி விடணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதாவது என்னன்னா, அந்த பொட்டு கட்டி விடுதல் அப்படின்னா அந்த சாமிக்கு அந்த பொண்ணை நேர்ந்து விடுதல். அதுக்கான ஒரு வரலாறையும் இந்த புத்தகத்துல அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. நேரம் கருதி நான் அதை இப்ப சொல்லல. அப்ப அந்த பொண்ணை பொட்டு கட்டி விடணும்னு பேசிக்கிறாங்க. அப்ப கோபால் பூவரம்பு அப்படிங்கிற அந்த கூத்தாடி இனத்தை சேர்ந்த அந்த தம்பதிகளுக்கு 8 பெண் குழந்தைகள். அந்த 8ல 8ஆவதா பிறந்த பெண் குழந்தை பேரு தான் செடல். ஊர்ல திருவிழா போட்டிருக்காங்க. அந்த செடல் பார்க்க போகும்போது அந்த பெண் பிறந்ததுனால அவளுக்கு செடல்னு பேர் வச்சிருக்காங்க. இப்போ அந்த பெண்ணை சாமிக்கு 8 வயதுலயே பொட்டு கட்டி விட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாத அந்த வயதுல பொட்டு கட்டி விடுறப்போ அவ குடும்பத்தை விட்டும் தன்னுடைய சகோதரிகளை விட்டும் பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு நிலை. அப்போ ஒரு பாட்டி, சின்னம்மாள் கிழவி அப்படின்னு ஒரு பாட்டிய அவங்களுடைய பாதுகாப்புக்கா ஒரு கோவில் பக்கத்துல ஒரு வீடு கட்டி கொடுத்து பாதுகாப்பா வச்சிருக்காங்க அந்த குழந்தைய. அப்ப தாய் தந்தை சகோதரிகளை விட்டு வாழக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஏற்படுது. வீட்டுக்கு போனா அவங்க அம்மா அப்பா எல்லாம் நீ வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி இருக்கப்ப ஏன் வரக்கூடாது அப்படின்னு கேக்குறப்போ, நீ இந்த மாதிரி விரதம் இருந்தேனா நம்ம ஊருக்கு மழை பெஞ்சு பஞ்சமெல்லாம் நீங்குச்சுன்னா நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொன்னனால அந்த பொண்ணும் என்னடா இது, முன்னெல்லாம் நம்ம அந்த கோவில் இருக்கக்கூடிய தெருக்குள்ள வந்தாலே அடிப்பாங்க, துரத்துவாங்க. ஆனா இப்போ அந்த கோயிலுக்குள்ளேயே நம்மள விடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம இந்த மாதிரி விரதம் இருந்தா நம்ம அம்மா அப்பா கிட்ட சீக்கிரம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே அவ கடைபிடிச்சிட்டு வருவா. ஊர்ல என்ன ஒரு குழந்தை பிறந்தாலும், ஒரு அம்மை போட்டாலும், எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் இவளுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனாலுமே சில பேர் தப்பாதான் பார்த்தாங்க. அப்படி இருக்கப்போ அந்த பார்த்துக்கிட்டு வந்த கிழவியும் ஒரு நாள் இறந்து போயிடுறாங்க. ஊர்ல பஞ்சம் ஏற்பட்டதுனால அவளுடைய அம்மா அப்பா சகோதரிகள் எல்லாமே ஊரை விட்டு இலங்கைக்கு பஞ்சம் பிழைக்க போயிடுறாங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு எந்த ஒரு புரிதலுமே இல்லாம தவிர்த்த ஒரு நிலையில இருக்கா. அப்போ ஒரு நாள் இரவுல பலத்த மழை பெய்யுது. அவ மட்டும் இருக்கக்கூடிய அந்த வேலையில அவ பூ பெய்துறா. வயதுக்கு வந்தது தெரிஞ்சதும் அவ ஊர் தலைவரான தர்மகர்த்தா கிட்ட போய் சொல்றா. அவரு அந்த பலத்த மழையில ஆடுகளை உள்ள எடுத்துட்டு போறவரு இந்த பெண் தங்குவதற்கு ஒரு இடம் கூட கொடுக்கல. நீ அப்படியே போய் கோயில் பூசாரி கிட்ட சொல்லிரு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வெளியவே நிக்க வச்சு அனுப்பிடுறாரு. அப்படி இருக்கப்போ அந்த பொண்ணு அங்க போனாலும் அந்த பூசாரி என்ன சொல்றாரு, நீ 10 நாள் கோயிலுக்குலாம் வரக்கூடாது, உன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த மலையில என்ன பண்றதுன்னே இவளுக்கு தெரியாம ஒரு குழம்பு போன தவிச்ச நிலையில அந்த கோவிலுக்கும் அந்த வீட்டுக்கும் எதிரே இருக்கக்கூடிய ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில நிக்கிறா. சரி நம்ம போயிட்டு நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு அவ அந்த வீட்டுக்குள்ள போய் தன்னுடைய உடைகளை மாற்றி கொண்டு இருக்கும்போது அந்த வீடும் இடிஞ்சு விழுந்துருது. அப்போ தனக்கு கிடைச்ச அந்த 4 துணிமணிகளை எடுத்துக்கிட்டு அவ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆத்தங்கரை ஓரமா போறா.
அங்க கத்தி ஓன்னு கத்தி அழுகிறா. அவளோட வலி அவ்வளவு ஒரு வேதனையா இருக்கு. அப்போ அந்த இடத்துல அவளுடைய தூரத்து சொந்தமான பொன்னன் அப்படின்ற ஒரு நபர் வந்து வராங்க. அவங்க யாருன்னா இவளுக்கு வந்துட்டு தூரத்து ஒரு சொந்தம். அவன் வந்து யாருன்னா கூத்தாடக்கூடிய நாடக குழு வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர். அவன் கூட இவ வந்து போறா. போறது கரெக்டா சரியான்றது தெரியாத நிலையில குழம்பி போய் தான் போறா. வேற வழி இல்லைன்றதுனால அவ போறா. அப்படி போறப்போ அங்க போய் அந்த பொன்னன் கூட இருக்கா. அந்த பொன்னனுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு. இவளை கூட்டிட்டு போறதுனால அந்த ஊரே தப்பா தான் பேசுது. அந்த நாடக குழுக்களோட சேர்ந்து கூத்தாடக்கூடிய இடங்களுக்கு இவளும் போறா. அப்ப ஒரு நாள் வந்து வலுக்கட்டாயமா இவளுக்கு வேடம் அணிவித்து அவளை வந்து கூத்தாடக்கூடிய அந்த மேடையில தள்ளி விட்டுறாங்க. பிறகு அந்த கூத்துக்கலையில கை தேர்ந்தவளா இந்த செடல் அப்படிங்கிற பெண் வந்து மாறிடுறா. செடல் இல்லைன்னா அவங்க நாடக குழுவே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த கூத்தாடக்கூடிய பெண்ணாக இந்த பெண் வந்து வலம் வந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கூத்தாடக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள் எல்லாமே இவளுக்கும் நடக்குது. எந்த ஒரு ஊருக்கு போனாலும் பணம் வசதி வாய்ந்த அதிகம் இருக்கக்கூடிய அந்த ஆண்களுடைய பாலியல் தொல்லை எல்லாமே இவளுக்கும் இழைக்குது. அதிலிருந்து ஒவ்வொரு முறையும் அதுல வந்து பாதிக்கப்பட்டுதான் இந்த பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு வேற வழி இல்ல. பொட்டு கட்டி விடப்பட்ட பெண் என்கிறதுனால வேற ஒரு தொழிலை செய்ய முடியாம இந்த கூத்தாடக்கூடிய தொழிலை செஞ்சுதான் தன்னுடைய வயிற்று பிழப்புக்காக அவ தினமும் ஓடிட்டு இருக்கா. இப்படி ஒரு நாள் அந்த கூத்தாடக்கூடிய ஊர்ல என்ன ஆகுது அப்படின்னா, அவளுக்கு அவசர வேலைக்காக ஒதுங்கும் போது ஒரு ஆண் வந்து அவளை அப்படியே தூக்கி கொண்டு ஓடி விடுகிறான். இந்த சோகமான நிலைகள்லாம் தகர்த்து வரப்ப அந்த பொன்னன் வந்து இறந்து விடுறான். இறந்ததுனால அவனுடைய மனைவி மிகவுமே தப்பா பேசுறா. 2 பேரையும் சேர்த்து வச்சு பேசுறா. பணக்காரர்கள் எல்லாமே செடல் கிட்ட வந்து நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன், என் கூட வந்துருன்னு கூப்பிட்டப்ப கூட தன்னுடைய கற்பை வந்து எந்த ஒருவனுக்கும் இழக்காம ஒரு கண்ணகியா கடைசி வரைக்கும் அவ வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. ஆனா அந்த கூத்துக்களையும் அவ கைவிடல. பொன்னன் இருந்ததுக்கு அப்புறமா அந்த நாடக குழுவானது 2ஆக பிரிந்தது. ஒரு பக்கம் செடல் குழுவும், இன்னொரு பக்கம் அந்த பொன்னனின் மனைவியோட ஆதரவுல ஒரு குழு. அப்ப இவ என்ன பண்றா அப்படின்னா, தன்னால முடிந்த குழந்தைகளுக்கு அந்த கூத்துக்கலையை கற்பித்தும் கூத்தாட சென்றும் இவள் பிழைச்சுக்கிட்டே வரா. இப்போ இதற்கிடையில பஞ்சம் பிழைக்க போனா இவளுடைய அக்கா அவங்க வராங்க. வந்து பார்த்து இவளை மறுபடியும் அவளோட சொந்த ஊருக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போய் அவங்க கூட கொஞ்ச நாள் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கப்போ அவங்க அக்காவுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு அவங்க அக்காவும் இறந்து விடுகிறாள். மீண்டும் இந்த கூத்து வாழ்க்கையில ஈடுபடுற செடல் கூத்துக்கலையில கை தேர்ந்தவளா சொல்லப்படுற அந்த பாஞ்சாலி அவளுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு. அவளை பார்க்க இவ வந்துட்டு போறா. அங்க இருவரும் பேசிக்கொள்வதன் மூலம் இந்த கதை வந்து முடிவுக்கு வருது. இதுல முழுக்க ஒரு தலித்தியம் சார்ந்த ஒரு பெண், தலித்தியத்தாலும் பெண் என்பதாலும் அந்த பெண்ணுக்கு இழைக்கப்படுற கொடுமையும் உயர்ஜாதியினருடைய ஆதிக்கமும் உணர்வு பூர்வமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கதையின் முடிவை தெரிந்து கொள்ள செடல் என்ற புத்தகத்தை வாங்கி படியுங்கள். இமயம் அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றிமா, நன்றி. கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் நேரம் குத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு ஒரு நினைச்சிட்டு இருக்க பார்த்து ஒரு சரியா வந்து முடிச்சிட்டீங்க. வாழ்த்து. அடுத்ததா ஹேமலதா நம்மகிட்ட வந்து பரமசிவம் அவர்களுடைய அறியப்படாத தமிழகம் என்ற ஒரு ஆய்வு நூல், அழகான ஒரு ஆய்வு நூலை குறித்து நூல் அறிமுகம் செய்ய வராங்க. ஹேமலதா இருக்கண்ணா. சரிடா, தொடங்கலாம். வாய்ஸ் கேக்குதாண்ணா? கேக்குதுடா, கேக்குது. ஓகேண்ணா. அறியப்படாத தமிழகம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் என்னை பத்தி சொல்லிடுறேன். நான் முத்துரங்கம் அரசினர் கலைக்கல்லூரியில முதுகலை 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். அறியப்படாத தமிழகம் அப்படின்ற நூலை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த நூலை இயற்றியவர், அதாவது எழுதியவர் பரமசிவன் அவர்கள். இவங்க திருநெல்வேலி மாவட்டத்துல பாளையங்கோட்டையை சேர்ந்தவர். 1950ஆம் ஆண்டுல பிறக்கிறாரு. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல தமிழ் துறை தலைவராக இவர் பணியாற்றி இருக்கிறாரு. இந்த நூல் வந்து ஒரு கட்டுரை வடிவில் இருக்கு. இவர் எழுதின நூல்கள் எல்லாமே ஒரு ஆய்வு கட்டுரையாக தான் இருக்கு. அந்த மாதிரி நூல்கள் தான் இவர் பெரும்பாலும் இயற்றி இருக்கிறாரு. இந்த நூல்ல ஒரு 7 கட்டுரை தொகுப்புகளை பத்தி இவர் சொல்லியிருக்கிறாரு. முதலாவதாக பார்த்தோம்னா தமிழ் அப்படின்றத பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழை வந்து நீரோட ஒப்பிட்டு பேசுறாரு. நீர் எப்படி எந்த ஒரு
வகையான எந்த ஒரு சுவையும் சேர்க்காமலேயே நீர் வந்து ரொம்ப சுவையாதான் இருக்கும். அதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது. அதே போல தமிழும் ஒரு சுவை கலந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தமிழ் நீர் வந்து அந்த காலத்துல எல்லாம் நீர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப மறுவே தண்ணீர் அப்படின்னு வந்துச்சு இல்லையா? அது எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா தமிழ் பிளஸ் நீர் தண்ணீர் அப்படின்னு ஆனது என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறாரு. இந்த நூல்ல இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு பெரும்பாலும் நம்ம அறியப்படாததாக தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே பழங்கால தமிழகத்துல நம்ம பின்பற்றி வந்தது, நம் முன்னோர்கள் பின்பற்றி வந்தது. அதனால நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இவர் வந்து பார்த்ததையும் கேட்டதையும் வச்சு ஒரு கட்டுரைகளாக எழுதி நமக்கு வெளியிட்டிருக்கிறாரு. அது மாதிரி பாத்தீங்கன்னா தமிழர்கள் சமைப்பதற்கு எண்ணெயை பயன்படுத்தினாங்களா இல்லையா, இல்ல எண்ணெய்க்கு பதிலாக வேற என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்றது, தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் அதெல்லாம் எந்த காலகட்டத்துல எந்த நூற்றாண்டுல இருந்து தமிழ்நாட்டிற்கு உள்ள வந்தது, கரிமிளகு அப்படின்றதுதான் நம்ம வந்து அந்த காலத்துல பயன்படுத்தணும். இப்ப வந்ததுதான் மிளகாய் அப்படின்றது. மிளகாய் அப்படின்ற ஒரு தாவரம் நமக்கு இறக்குமதியான தாவரம். அது நம்ம நாட்டு தாவரமே இல்ல, வேறொரு நாட்டுல இருந்து இறக்குமதியான தாவரம் அப்படின்றதெல்லாம் இவர் வந்து இந்த நூல்ல பதிவு செஞ்சிருக்கிறாரு. அப்பா அம்மா அப்படின்ற சொற்களை ஏன் நம்ம வந்து தாய் தந்தைய அப்பா அப்படின்னும் அம்மா அப்படின்னும் அழைக்கிறோம் அப்படின்றதுக்கெல்லாம் இவர் வந்து நல்ல ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு அடிபட்டா நம்ம வாயில இருந்து வர வார்த்தை அப்பா அம்மா அப்படின்னு தான் கத்துவோம் இல்லைங்களா? அது அப்படின்றது விழிப்பெயர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன பாரு அப்பா அம்மா அப்படின்னு சொல்லும்போது என்ன பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு அப்படின்றதுதான் அர்த்தம் அப்படின்னு ஆசிரியர் பதிவு செய்யறாரு. நம்மளோட உணவு முறையெல்லாம் எப்படி இருந்துச்சு, நம்மளோட உறவு முறை எப்படி இருந்துச்சு, அது எல்லாத்தையும் பற்றி இந்த நூல் வந்து அழகா வெளியிட்டிருக்காரு. இதுல பதிவு செஞ்சிருக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா உணவும் நம்பிக்கையும். ஒரு உணவுக்கும் ஒரு நம்பிக்கையை சொல்றாங்க. ஏன்னா நம்ம பொங்கல் தமிழ் திருநாளான பொங்கல் அப்போ பொங்கலை செஞ்சு படைக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு பண்டிகைக்கும் ஒரு உணவு முறையை வந்து நம்ம பின்பற்றுறோம். அதெல்லாம் எப்படின்னு சொல்றாங்க. அந்த வாசப்படி பாத்தீங்கன்னா உயர்ந்து காணப்படும். கீழ்த்தாதியினருடைய வீட்டுக்குள்ள போகும்பொழுது அந்த தலை குனிந்து போகிற மாதிரி அந்த வாசப்படி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பனை ஓலை தென்னை ஓலை அதுதான் வந்து பெரும்பாலும் வீடுகளில வந்து மேற்கூரையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சுவர் பாத்தீங்கன்னா மணல் சுவர், மண்ணால் எழுப்பப்பட்ட சுவர்கள் இருக்கும். கொஞ்சம் வசதி படைத்தவர்களாக இருந்தா செங்கலால, சுடாத செங்கலால, இன்னும் கொஞ்சம் வசதி படைத்தவர்களாக இருந்தா சுட்ட செங்கலால வந்து அவர்களுடைய வீடு வந்து கட்டியிருப்பாங்க அப்படின்னு ஆசிரியர் பதிவு செய்யறாங்க. அதுக்கப்புறம் கிணறு வந்து வீட்டுக்கு பின்புறமா வந்து இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பழைய அக்ராதாரத்துல எல்லாம் வீடு போய் பாத்தீங்கன்னா கிணறு இருக்கும் பின்னாடி. எடுத்துக்காட்டாக நான் படிக்கிற கல்லூரிக்கு அடுத்த பக்கமே பாத்தீங்கன்னா விருப்பாச்சிபுரம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா வீட்லயும் பின்னாடி வந்து கிணறு இருக்கும். இது எப்படின்னா பிராமணர்களுடைய வீட்டுலதான் வந்து கிணறு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது கிணறு வெட்டுவதற்கு அரசோட அனுமதியும் நம்ம வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி வாசலும் பின்னாடி வாசலும் வைப்பாங்க இல்லைங்களா? அதுக்கும் வந்து அரசரோட அனுமதி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து விளையாட்டை பத்தி ஆசிரியர் சொல்றாரு. நம்ம அந்த விளையாட்டு எல்லாமே ஒரு விளையாட்டையும் ஒருத்தர் கூட வந்து ஒப்பிட்டு வந்து ஆசிரியர் சொல்றாரு. ஆறு புலி ஆட்டம்னா ஆடுகளை மேய்க்கிறவங்க வந்து புலிகிட்ட இருந்து எப்படி ஆடுகள் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. பல்லாங்குழி சூதாட்டம்லாம் வந்து தன்னுடைய நிலையை வந்து அறிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சதுரங்கம் பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு தெரியும் குதிரை யானை சிப்பாய்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? ஒரு அரசன் வந்து ஒரு போருக்கு போகும்பொழுது அந்த பகையரசன் கிட்ட இருக்கிற யானைப்படை குதிரைப்படை இந்த சிப்பாய்கள் எல்லாம் வென்று அதுக்கப்புறமா தான் அரசனை வெல்ல முடியும் இல்லைங்களா? அதை குறிப்பதுதான் வந்து இந்த சதுரங்கம் அப்படின்ற விளையாட்டு. அது இன்னும் 2 டாபிக்கோட நான் முடிச்சுக்கிறேன். தைத்திருநாள்னா அறுவடை செய்த முதல் நெல்லை வந்து சூரியனுக்கு படைத்து அந்த விழா தான் வந்து தைத்திருநாள் விழா அப்படின்னு சொல்றாங்க. இது நம்மளோட தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சாதி மதம் இனம் நிறம் வேறுபாடு இல்லாம ஒரு கொண்டாடப்படுற விழா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தைத்திருநாள் விழா பொங்கல் விழா வந்து நம்ம சொல்லலாம். சமணமும் பௌத்தம்னா பழந்தமிழ் காலத்துல இந்த 2 சமயங்கள் தான் நல்ல செல்வாக்கு பெற்று இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சமணத்துல வந்து மகாவீரர் இருந்த நாள் அவருடைய இறந்த நாளை தான் தீபாவளியாக கொண்டாடினாங்க அப்படின்ற கருத்தும் இல்ல நரகாசுரன் இறந்த நாளைதான் தீபாவளியாக கொண்டாடினாங்க அப்படின்னு பிராமணர்கள் இருவேறு கருத்தும் வந்து இருக்கு. இந்த செல்வாக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கே, அப்புறம் எப்படி இந்த சமணமும் பௌத்தமும் அழிஞ்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா
எந்த ஒரு நூலை எடுத்தீங்கனாலும் அது அந்த நூல் வந்து எடுத்ததும் வந்து துறவுக்கு போயிடு அப்படின்னு சொல்லாது. அது என்னன்னு சொல்லணும்னா, இல்லறத்துல இருந்துட்டு குழந்தைகள் எல்லாம் பெற்றுட்டு நம்மளுடைய வாழ்வுக்கான அர்த்தத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாமிக்கு தொண்டு செய்வதற்காக நம்ம துறவரம் போகணும், நம்மளோட அந்த முக்தி பயனை அடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமணமும் பௌத்தமும் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே இல்ல நீங்க துறவரம் தான் போகணும், இல்லறத்துல வந்து போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப கட்டுப்பாடு விதிச்சதால எல்லாரும் வந்து இதை வந்து ஒழிச்சிட்டாங்க. விஜயநகர பேரரசு காலத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இது வந்து அறவே வந்து ஒழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நூல் வந்து மொத்தம் 112 பக்கங்களை உடையது. காலச்சுவடு பதிப்பகமும் இருக்கு. 2009 வந்து காலச்சுவடு பதிப்பகமும் இருக்கு. ஆசிரியரே வந்து அவருடைய கைப்பட அச்சிட்டு வெளியிட்டு இருக்கிறாரு. இல்ல அப்படின்னா நீங்க கொஞ்சம் ட்ரெண்டுக்கு வரணும் அப்படின்னா நச்சினை பதிப்பகமும் வந்து இந்த நூலை வந்து பதிப்பிச்சு வெளியிட்டு இருக்கு. வேணும்ன்றவங்க வாங்கி படிக்கலாம். ஆனா நல்ல ஒரு புத்தகம். ஸோ எல்லாரும் வாங்கி படிங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிமா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. உண்மையாகவே அந்த நூல் வந்து மிகச் சிறப்பான நூல். நான் அந்த நூலை ஒரு தமிழ் புதையல்னு சொல்லுவேன். நற்றிணை பதிப்பகத்துல விலை ரொம்ப குறைவு, 70 ரூபாயிலிருந்து 90 ரூபாய். அதனால நற்றிணை பதிப்பகத்துல வாங்கி படிங்க. சிறப்பான 50 ரூபாய். 50 ரூபாவா? அப்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதனால வாங்கி படிங்க, படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். அப்புறம் அப்படி இன்னைக்கு வந்து 5 பேர் நூல் அறிமுகம் செய்யறதா இருந்தது. 3 பேர் பண்ணிட்டாங்க. ராவண காவியம் வந்து ரொம்ப பெருசுன்றதுனால நேரம் இல்லை. அதனால ராவண காவியம் அடுத்தது பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து நூல் அறிமுகம் செய்வாங்க. அதுக்கு முன்னாடி ஒண்ணு என்ன சொல்லணும் அப்படின்னா, குழுவுல பேராசிரியர்லாம் இருக்காங்க. ரமாமா, பிரியம்மா அவங்களாம் இருக்காங்க. போன முறையே வந்தாங்க, கருத்து சொல்லாம வெளியே போயிட்டாங்க. இந்த முறை அவங்க இருந்து மாணவர்களுக்கு வாழ்த்தும் கருத்தும் சொல்லணும். இப்ப நிறைவா நூல் அறிமுகம் செய்ய வராங்க வீரலட்சுமி. அவங்க அம்பையோடைய சிறுகதைகளை நம்ம மத்தியில அறிமுகம் செய்ய வராங்க. வீரலட்சுமி இருக்கீங்களா? சரிடா, தொடங்கலாம். ஆனா 2 சிறுகதை சொல்லிருக்கா இல்ல? சொல்லலாம்டா, 2 சொல்ல. நேரம் பார்த்துக்கோ. ஒரு 8:05 8:10 முடிச்சிரு. 8:07 அதுக்குள்ள முடிச்சிரு. முயற்சி பண்றீங்கண்ணா. சரிடா. இப்ப கதைக்குள்ள போலாம். நான் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா அம்பையோடது. பெண்ணிய படைப்பாளிகள். அம்பை வந்து ஒரு பெண் படைப்பாளி. ஆண்கள் மட்டுமே எழுதி வந்த காலகட்டத்துல பெண்கள் சார்ந்த படைப்புகளை எழுதினவங்க தான் அம்பை. இவங்களுடைய இயற்பெயர் வந்து CS லக்ஷ்மி. இவங்க வந்து தமிழகத்தை பூர்வீகமா கொண்டவங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்துல தான் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டெல்லியில போய் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல படிச்சு அங்கேயே தன்னுடைய திருமண வாழ்க்கையை அமைத்து அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. அப்புறம் இவங்களோட படைப்புகள்ல வந்து நாம இப்ப பார்க்க போறது வந்து அம்மா ஒரு கொலை செய்தாள் அந்த சிறுகதை தான். இது வந்து 1971 அந்த 70கள்ல நடந்த அந்த இதை மையமா வச்சு இவங்க எழுதியிருக்காங்க. இதுல வந்து கதாபாத்திரம் யாருன்னா அம்மா, அப்பா, அக்கா. அந்த அக்கா பெயர் வந்து கல்யாணி. அப்புறம் வந்து அந்த ஒரு பொண்ணு இருப்பா, அவ வந்து ரொம்ப கருப்பா இருப்பா. இது இப்படிதான் கதையை கொண்டு போறாங்க. இப்ப கதைக்குள்ள போலாம். என்னன்னா அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா வந்து கலரா இருப்பாங்க, நல்ல வெள்ளை நிறமா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட பொண்ணு, பெரிய பொண்ணு கல்யாணி, அவளும் அவங்க அம்மா போலவே நல்ல கலரா அழகா இருப்பா. சின்ன பொண்ணு வந்து இருக்கா, அவ வந்து ரொம்ப கருப்பா இருப்பா ஓரளவுக்கு. அதனாலயே அவங்க அப்பா வந்து அவளை கருப்பின்னு கூப்பிடுவாங்க. அது அவளுக்கு வந்து மனசுக்குள்ள என்னடா நம்மள கருப்பா இருக்க கருப்பின்னு கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு வேதனை தரும். ஆனாலும் வந்து அவங்க அம்மா அவளுக்கு எப்பவுமே ஆறுதலா இருப்பாங்க. யார் சொன்னா நீயும் அழகுதான், நீ கூட அழகுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இப்படியே ஆறுதல் படுத்திட்டே போவாங்க. அப்ப வந்து காலையில நேரங்கள்ல அவங்க அம்மா வந்து தண்ணியில காய வைப்பாங்க. தண்ணி காய வைக்கும் போது ஒரு நாள் வந்து அவங்க அம்மா சிவப்பு நிற புடவை அணிஞ்சிருந்தாங்க. அப்ப தண்ணி காய வைக்கும் போது அந்த தண்ணி காய வைக்கும் போது அடுப்புல இருந்து அந்த வெளிச்சத்துல வரும்போது அந்த வெளிச்சத்துல அந்த நெருப்போட அந்த அனல்ல பார்க்கும்போது அவங்க அம்மா எப்படி இருக்காங்களம்மா, ரொம்பவுமே அழகா அந்த நெருப்போட அனல் படும்போது ரொம்பவுமே அழகா அந்த சிவப்பு கலர் புடவைக்கு அதுக்கும் அவங்க அம்மா ரொம்ப அழகா, அவ்வளவு அழகா தெரியுறாங்க. அதை பார்த்துட்டு நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு அழகா இருக்க, நான் மட்டும் ஏமா இவ்வளவு கருப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுட்டே இருப்பா. உடனே அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, யார் சொன்னா நீ கருப்பா இருக்க அழகா இல்லைன்னு, நீயும் அழகாதான் இருக்க, என் தங்கமும் அழகுதான் அப்படின்னு சொல்லி அவளை தலையை கோதிட்டு அவளை மடியில படுக்க வச்சு இந்த மாதிரி அவளை சொல்லும் போது அவளுக்குள்ள ரொம்ப மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கும். ஆமா, அம்மாவே சொல்றாள் நாமளும் அழகுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ இப்படி அவளும் அழகுதான் அப்படின்னு அவங்க அம்மா மட்டுமே அவளுக்கு ஆறுதலா இருப்பாங்க. இப்படியா போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவங்க அம்மா வந்து அவங்க சொந்தக்காரங்க ஊர்ல ஒருத்தவங்களுக்கு வந்து ராது அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பான். அவளை வந்து பொண்ணு பார்க்க வருவாங்க. அதனால இவங்க வந்து அவங்க வீட்டுல சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. பக்கத்து ஊரா இருக்கும், அதனால கொஞ்சம் பயணம் பண்ணி போற தொலைவு, அதனால போயிருவாங்க. அங்க
இப்ப வந்து இந்த பொண்ணு, அவங்க அக்கா, அவங்க அப்பா 3 பேரும் தான் வீட்டுல இருப்பாங்க. மறுநாள் விடிந்தா அம்மா போயிட்டாங்க. மறுநாள் விடிந்தா தீபாவளி. அதனால அக்கா வந்து கல்யாணி என்ன பண்றா, பாப்பாவை குளிக்க வைக்கணும்னு எழுப்பி நேரமாவே தண்ணிலாம் காய வச்சு குளிப்பாட்டுறா. உடனே இந்த பொண்ணு என்ன கல்யாணி இவ்வளவு நேரமாவே எழுப்பி விட்டுட்ட அப்படின்னு சொல்லும் போது, சூரியன் கூட என்ன விடியல அப்படின்றா, சூரியன் கூட இன்னும் வரல அப்படின்றா. உடனே அக்கா இன்னைக்கு தீபாவளி, அதனால நேரமா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க வச்சுட்டு அவங்க பட்டு பாவாடை இருக்கு எடுத்து போய் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவளும் அந்த புது பட்டு பாவாடை எடுத்து போட்டுக்கிறா. போட்டுட்டு ஒரு மரம் இருக்கும், செண்பகப்பூ பறிக்கலாம்னு சொல்லிட்டு போறா. போகும்போது அம்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அம்மா இருந்தாங்கன்னா நம்ம கூட நல்லா பேசிட்டு நம்மள எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சுட்டு நல்லா நம்மளை பாத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அவ இப்படி நினைச்சிட்டே போயிட்டு இருப்பா. போயிட்டு வந்து அங்க போய் இந்த செண்பக மலரை எல்லாம் பொறிப்பா. செண்பக மலரை பொறிச்சிட்டு கையில வச்சுட்டு இருப்பா. அப்ப வந்து இந்த செண்பக மலர் பொறிச்சு நம்ம அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். அம்மாவோட விரல் மென்மையான விரல் போலயே இந்த செண்பக மலரும் ரொம்ப மென்மையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு வரும்போது பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்கும். அப்ப கையில இருந்த பூவை அங்க வச்சுட்டு பட்டாசு வெடிக்கிறத பார்க்க போவான். அப்பதான் யோசிப்பா, ஐயோ நம்ம பூ பறிச்சோம்ல, அந்த பூவை நம்ம அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை எடுக்கிறதுக்காக வருவா. வரும்போது அந்த பூவை எடுக்கும் போது அவ பாவாடையில வந்து அப்ப வந்து அவ வயதுக்கு வரா, பருவம் அடைகிறா. அது வந்து அவளுக்கு தெரியாது, சின்ன பொண்ணுல. அதனால வந்து அவங்க அம்மா அதை பத்தி அவர்கிட்ட சொல்லியிருக்கவும் மாட்டான். அதனால பருவம் அடைஞ்சிருவா. அது அவளுக்கு தெரியாது. பாவாடையில ஒரு மாதிரி கரையா இருக்கும். வீட்டுக்கு ஒன்னே ஓடி வந்துட்டு அவங்க அக்கா கிட்ட, இங்க பாரு கல்யாணி, என் பாவாடையில என்னமோ கரையா இருக்கா, அதுக்குள்ள அழுக்காக்கிட்டியா அப்படின்னு அக்கா காரி கேப்பா. உடனே இவருன்ட்டு சொல்லுவா, இல்லையே நான் சேத்துல எதுலையுமே விளையாடல, நான் செண்பக மலரை மட்டும்தான் பொறிச்சிட்டு வந்தேன், இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னுவா. உடனே இருந்துட்டு அக்கா பார்த்துட்டு சரி நீ இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட போய் இந்த மாதிரி இவ வயசுக்கு வந்துட்டா அப்படின்றத போய் சொல்லிடுவான். அப்புறம் பக்கத்துல இருக்க மாமி வருவாங்க. மாமி வந்து இவளை பார்த்துட்டு சரி இவ வயசுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவளை, இங்க பாரு நீ பள்ளிக்கு போனேன்னா நீ இந்த மாதிரி ஆனதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, அப்பா கிட்ட நீ கொஞ்ச நாள் பேசக்கூடாது, நீ ஆம்பளையாள்லாம் நீ கொஞ்ச நாள் பார்க்க கூடாது அப்படின்ட்டுருவாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்ப என்ன நடந்துச்சு, ஒண்ணுமே ஆகல, பாவாடையெல்லாம் கரையா இருக்கு, எதுக்கு நம்மள வந்து யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க, அப்பா கிட்ட பேசக்கூடாது, பள்ளியில போய் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப மன குழப்பமா இருக்கு. இதை பத்தி அம்மா நம்ம கிட்ட எதுவுமே சொன்னதுல இப்படி எல்லாம் ஒரு நாள் வரணும் அப்படின்னு அவ பருவம் அடையும் போது எப்படி இருக்கும் அப்படின்றத அவளுக்கு எதுவும் தெரியல. அதனால அதை பத்தி யாரும் சொல்லல. அவளுக்குள்ள ரொம்ப குழப்பமா இருக்கும், என்ன இதெல்லாம் சொல்லலையேன்னு. அம்மா வந்தா சொல்லணும் இந்த மாதிரி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளேயும் அவ பேசிட்டு இருக்கா. அப்ப அக்கா கல்யாணி ஒரு கடிதத்துல வந்து இந்த மாதிரி இவ வயதுக்கு வந்துட்டா, பருவம் அடைஞ்சிட்டான்றத கடிதம் வாயிலா அம்மாக்கு அனுப்பிடுறான். ஏன்னா அம்மா வர பக்கத்து ஊர்ல இருக்கா, அதனால ஒரு 4 நாள் ஆகும்னு அனுப்பிடுறா கடிதத்தை. அப்புறம் இந்த பொண்ணு வந்து பள்ளிக்கு போறா, அனுப்பிடுறாங்க. இந்த மாதிரி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லி அனுப்பிடுறாங்க. இவளுக்கும் ஒன்றும் புரியல. பள்ளியில போறா, முதல் மணி நேரம் வந்து விளையாட்டு வகுப்பு, அதுலயும் யார்கிட்டயும் பேசாம அப்படியே அமைதியா உட்காந்துருவா. வரத்துக்கடியிலே அவ பாட்டுக்கு மெய் மறந்து தனக்கு நடந்தது இப்படி எல்லாம் இருக்கு, எல்லாரும் இப்படிலாம் சொல்றாங்களேன்னு மனசுக்குள்ளேயே குழம்பிட்டே உட்காந்துருப்பான். அப்போ வரா, வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிரும், பெல் அடிச்சு வீட்டுக்கு வர லேட் ஆயிரும், பள்ளி முடிஞ்சோம். உடனே வந்துட்டு அக்கா கேட்பா, எங்கடி இவ்வளவு நேரம் போயிருந்த, இன்னும் வீட்டுக்கு நீ இவ்வளவு நேரம் வரவே இல்லை, இப்பதான் ஸ்கூல் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு. அதுவா, நான் வந்து மரத்துக்கடியிலே உட்காந்துட்டேன். மரத்துக்கடியில உட்காந்தியா, சரி நம்ம அப்போ போய் வீட்டுல போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா இந்த மாதிரி அனுப்பி வச்சிருவான். அப்புறம்ட்டு அவளுக்கு ஒரே குழப்பம், அம்மா எப்போ வருவா, அம்மா கிட்ட நம்ம சொல்லணும், இப்படிலாம் பண்றாங்க, இப்படிலாம் இப்ப இது என்ன, எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு ஒண்ணுமே ஆகலையே அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லணும் இந்த நிலைமையை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள ஒரு இது போயிட்டு இருக்கேன். அம்மாவும் அதே மாதிரி ஊர்ல இருந்து வரா. வரும்போது அவ அப்படி நினைச்சுட்டே வரா. ஏன்னா அங்க பொண்ணு பார்க்க போயிருப்பாங்க, அந்த பொண்ணு நம்ம பொண்ணு மாதிரி கருப்பா இருப்பா, அந்த பொண்ணு ராதுவும். அப்புறம்ட்டு அவளை பெண் பார்க்க வந்தவங்க வந்து இவ கருப்பா இருக்கான்னு சொல்லிட்டு அதிக வரதட்சணை கேட்பாங்க. அதை அவங்களால கொடுக்க முடியாது. அப்புறம்ட்டு இந்த சம்மந்தம் வேணான்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப அம்மா நினைச்சு நமக்கும் இந்த மாதிரி கருப்பா ஒரு பொண்ணு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே வீட்டுக்குள்ள வரா. அவங்க அப்பா கேக்குறாரு, என்னாச்சு, போன காரியம் ஒன்றும் இதாகல, அவங்க வந்து ராதுவை வேணான்னு போயிட்டாங்க, கருப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்ற போது சொன்னோடனே அவங்க அம்மா கிட்ட வந்து அக்கா சொல்றா, இந்த மாதிரி தங்கச்சி ஏற்கனவே அனுப்பியிருப்பா, இருந்தாலும் வீட்டுக்கு இப்பதால வரா, அதனால வந்து சொல்லியிருப்பா இந்த மாதிரி அம்மா பருவம் எதுட்டா அப்படி. இத்தனை நாள் வரைக்கும் அவங்க அம்மா அவளை நல்லா இது பண்ணிச்சுப்பாங்க. உடனே அவளும் அங்கதான் நிப்பா, அந்த பொண்ணும் அந்த சின்ன பொண்ணும் அங்கதான் நிப்பா. பார்த்துட்டு இந்த இளவுக்கு என்னதான் அவசரமோ, அதுக்குள்ள இது வேறையா, இனி இவ வேற ஒரு பாரம் ஆயிடுவா அப்படின்ற வார்த்தை அவங்க அம்மா எழுந்துரும். இது அந்த பொண்ணுனால என்னடா அம்மா இப்படி சொல்லிட்டா, இது நாள் வரைக்கும் அம்மா வந்து இப்படி சொன்னதே இல்லையே, இப்படி சொல்லிட்டாளே அம்மா நம்மளை பார்த்து அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு மனசு வலி.
நம்ம கொல்றது மட்டும்தானா, உணர்வுகளையும் பேசுறது கூட அந்த ஒரு வகையான கொலைதாள அப்படின்ற மாதிரி. இத்தனை நாள் நம்மள இதா பண்ண அம்மா இப்படி சொல்லிட்டாளே அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு வந்து மனசுக்குள்ள ரொம்ப இதா இருக்கும். அதனாலதான் இது அம்மா ஒரு கொலை செய்தார். கடைசி வரைக்கும் நல்லா கொண்டு வந்துட்டு கடைசியில ஒரு முரணோட அம்பை அவர்கள் இந்த கதையை ரொம்ப உணர்வுபூர்வமா முடிச்சிருப்பாங்க. எல்லாரும் இதுக்கு முன்னாடி இங்க இருக்கவங்க யாராச்சும் படிச்சிருந்தீங்கனாலும் சரி, படிக்காம இருந்தாலும் படிச்சு பாருங்க. ஒரு பருவமடைறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு என்ன நடக்கும்ன்றத ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல அவகிட்ட சொல்லணும். அதை சொல்லாம இருந்தா அவனால டக்குன்னு அவளுக்கு இப்ப இருக்க காலத்துல ஏத்துக்க முடியுது. ஆனா அன்று இருந்த 70, 60 காலங்கள்ல எல்லாம் இது சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. அப்ப இருந்த சூழலை அவங்க மயமா வச்சு எழுதியிருக்காங்க. இதோட இந்த கதை முடியுது. நன்றி அண்ணா. அந்த வீட்டில் நன்றிடா. இதுல நேரம் ஆயிடுச்சு, நீங்க இன்னொரு முறை பண்ணுங்க. ஆனா அந்த நூலை பத்தியும் இல்ல அம்பைய பத்தியும் அறிமுகப்படுத்தணும்னா ஒரு 3 நிமிடத்துல படுத்துங்க. சரிங்கண்ணா. அம்பை வந்து நான் சொன்னா உங்களோட இயற்பெயர் வந்து அண்ணா மியூட் அம்பை வந்து சொல்லியிருந்தேன். அவங்களோட இயற்பெயர் வந்து CS லக்ஷ்மின்னு சொல்லிட்டு அவங்களோட புனைப்பெயராக அம்பைன்னு அவங்க மாத்திட்டாங்க. அவங்க ஒரு பெண்ணிய சிந்தனை படைப்பாளர். அவங்களோட படைப்புகளே பாத்தீங்கன்னா பெண் சார்ந்து, குடும்பம் சார்ந்து, முதியோர் பராமரிப்பது, இந்த இயலாமை, வீட்டு வசதி, இந்த மாதிரிதான் அவங்களோட படைப்புகள் இருக்கும். இவங்க கூட 2021 இப்ப அண்மையிலதான் சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படின்ற ஒரு புத்தகத்துக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றாங்க அம்பை அவர்கள். இவங்களோட எல்லா சிறுகதையுமே ரொம்ப, அதுவும் இவங்களோட வீட்டின் மூலையில் ஒரு சமையல் அறைனா ரொம்பவுமே ஒரு நல்ல ஒரு சிறுகதைன்னு சொல்லணும். அதை வாய்ப்பு இருக்கவங்க படிச்சு பாருங்க. ஏன்னா வந்து ஒரு வீட்டுக்கு எப்படி சமையல் அறை முக்கியம் அப்படின்றத வந்து அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஒரு பெண் வந்து என்னதான் படிச்சு மேலுக்கு வந்தாலுமே அந்த சமையல் அறை இன்னும் அவ கைக்குள்ளதான் இருக்கு. இன்னும் அவ அதுல இருந்து வெளியே வரல. சமையல்ன்றது ஆண் பெண் 2 பேருக்குமே பொதுதான். ஆனா அதை இன்னமும் பெண்கள் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுலயும் ஒரு பெண்ணடிமை இருக்கு அப்படின்ற மாதிரி, பெண்ணடிமை தான் அப்படின்றத நல்லாவே சொல்லியிருப்பாங்க அடுத்த திருத்தமா அம்பை. வாய்ப்பு இருந்தா அடுத்த முறை நூல் அறிமுகத்துல நான் கண்டிப்பா இந்த நூலை பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். நன்றி. நன்றி. நூல் அறிமுகம் இத்துடன் நிறைவடைகிறது. பங்கேற்ற மாணவர்கள் கருத்து சொல்லலாம், வாழ்த்து சொல்லலாம். ஆனா பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. எந்த கல்லூரில இருந்து இணைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, என்ன படிக்கிறேன்னு சொல்லிட்டு கருத்து ஏதாவது சொல்லலாம். என்ன சிறப்பா இருந்தது அதையும் சொல்லலாம். ஏன்னா குறைகள் இருந்தா அதையும் சொல்லலாம். மாணவர்கள் வந்து நாளைக்கு அவங்க செம்மையாகிறதுக்கு அது உதவும். அதனால பேசலாம். கேள்விகள் இருந்தா ஒரு சந்தேகம் இருக்கு, கேட்கலாமா அண்ணா? கேளுங்க. அந்த பரமசிவம் அவங்களோட புத்தகத்தை பத்தி சொன்னவங்க, எனக்கு அவங்க கிட்ட நான் உனக்கு கேட்கணும். அந்த அதுவும் அந்த நூல் வந்து நானும் படிச்சிருக்கேன். அதுல என்னன்னா அந்த சதுரங்க விளையாட்டை பத்தி சொல்றாங்க. அதுல வந்து போர்ல வந்து நமக்கு தெரியும் ராஜாக்கு தான் பவர் அதிகம். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் பின்னாடி எல்லாமே. ஆனா நம்ம சதுரங்கத்துல பார்த்தோம்னா ராஜாக்கு பவர் இல்ல, ராணிக்கு தான் அதிகாரம் எல்லாமே இருக்கும். இப்ப போரு, இப்ப சிப்பாய் போறாங்க, எல்லாத்தையும் இது பண்றாங்க. நமக்கு தெரியும் இந்த சதுரங்க விளையாட்டு எப்படி போர் எப்படின்னு தெரியும். இது ஒரு போர் மயமா வச்சிருந்தா அதுல ராஜாக்கு தானே அதிகாரம் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல ராணிக்கு தானே இருக்கு. அது எனக்கு கொஞ்சம் பத்தி கொஞ்சம் அவங்க சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹேமலதா, ஹேமலதா இருக்கண்ணா. பதில் சொல்றீங்களா? சொல்றேண்ணா. சொல்லுங்க. அது எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப நான் ஆடு புலி ஆட்டத்தை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வரேன். ஆடு புலி ஆட்டம் பாத்தீங்கன்னா காட்டுலதான் மோஸ்ட்லி வந்து ஆணிரைகளை மேய்ப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி மேய்க்கும் பொழுது ஆடு, புலி, சிறுத்தை அந்த மாதிரி இருக்கிற உயிரினங்கள் வந்து ஆட்டை வேட்டையாடி சாப்பிடும் இல்லைங்களா. அப்ப அந்த உயிரினங்கள் கிட்ட இருந்து ஆடை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த அர்த்த மையமா வச்சு இந்த விளையாட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எடுத்த உடனே ஒரு அரசனை போயிட்டு நம்ம வென்றுட முடியாது இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் அவனோட ஆணிரைகளை வந்து நம்ம கவர்ந்துட்டு போகணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆணிரைகளை நம்ம கிட்ட இருந்து மீட்டுட்டு போவாங்க. இந்த மாதிரிதான். ஏன்னா சண்டை அப்படின்னும் பொழுது அது எடுத்த உடனே சண்டையா வந்துடாது. ஒண்ணு ஆணிரைகளுக்காக சண்டை வரலாம், இல்லைன்னா மண்ணு அதுக்காக சண்டை வரலாம், இல்லைன்னா அங்க இருக்கிற பொண்ணுங்களுக்காக வந்து சண்டை வரலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி எதை காரணமா வச்சு வேணாலும் சண்டை வரலாம். அப்ப அந்த மாதிரி சண்டை வரும்போது
நம்ம அவங்க கிட்ட இருக்கிற எடுத்த உடனே ராஜாவை போயிட்டு நம்ம வெல்ல முடியாது. அவங்க வச்சிருக்கிற அந்த படைகள் எல்லாம் தகர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் போய் நம்ம வந்து ராஜாவை வெல்ல முடியும் இல்லையா? அது மாதிரி குதிரை படைகளை முதல்ல குதிரை படைகள், யானை படைகள், சிப்பாய்கள், வீரர்கள், இந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற படைகள் அவங்களோட பலத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ராஜாவை வெல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? புரியுதுங்க அக்கா. நன்றி அக்கா. சரிம்மா. ஆமா வீரலட்சுமி, சொல்லுங்க. நல்ல பதில். ஆமாங்கண்ணா, அவங்களோட நூல் அறிமுகம் எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்கண்ணா. நானும் அதை படிச்சேன். ரொம்பவே நல்லா சொன்னாங்க. வாழ்த்துக்கள் அக்கா. நன்றிம்மா. பேசுங்க சுதா. பேசலாம், இணைப்புல இருக்கிறவங்க பேசலாம், முன்வாங்க. ஜெயந்த், விக்னேஷ், கிருஷ்ணா, பிரியா. பிரியா அம்மாவா இல்ல அவங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கு, பாக்கிறதுக்கு பேராசிரியர் மாதிரி இருக்காங்க, இல்ல ப்ரொஃபைல்ல இருக்கிறவங்க மாணவியா? யாரா இருந்தாலும் பேசுங்க. அண்ணா நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. என்ன பத்தியா? சரி, என்ன பத்தி நான் என்ன சொல்றது? நான் வந்து ஒரு தமிழ் மாணவன், முதுகலை 2ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்துல இப்ப படிச்சிட்டு இருக்கேன். போதுமா? ஓகேண்ணா. சரி. திலகவதி இணைப்புல இருக்கீங்களா? கேட்டுட்டு இருக்குதானே இருக்கீங்களா எல்லாரும்? அப்புறம் என்ன பேசுங்க, கருத்து சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து வித்யா, ராணிமேரி கல்லூரி சென்னையில முனைவர் பட்ட ஆய்வாளரா படிச்சுட்டு இருக்கேன். முதல் முறையா இன்னைக்குதான் நான் வகுப்பு கேட்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. தவிர்க்க முடியாத காரணங்களால இத்தனைனால என்னால இணைய முடியல. இன்னைக்கு என்னுடைய முதல் வகுப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அருமையான நிறைய புத்தகங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி ஒரு நூலை அறிமுகம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நிறைய கத்துக்கிட்டேன். அந்த பண்டைய தமிழக புத்தகம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்க கூடிய ஒரு கருவூலமா அந்த புக் இருக்கு. நிறைய புத்தகங்கள் நம்மளும் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டுற வகையில உங்களுடைய அந்த நூல் அறிமுகம் இருந்தது. 3 பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. வரும் காலங்களில் நீங்களும் ஒரு புத்தகம் 4 பேருக்குமே எனக்கு வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. வரும் காலங்களில் நீங்களும் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தணும் மாணவர்களுக்கு. நிச்சயமா. அடுத்தது கருத்து சொல்லுங்கன்னு சொன்னா எல்லாரும் வெளியே போயிடுறாங்க. ஜெயந்த் இருக்கீங்களா? பிரியா, முத்துசெல்வி, செல்லம்னு யாரோ இருக்காங்க. வகுப்பு கவனிக்கிறீங்களா? பேசுங்க, எப்படி இருந்துச்சு வகுப்பு? முதல் அறிமுகம் நூல் அறிமுகம் எப்படி இருந்தது? சிறப்பாக இருந்ததுண்ணா. நீங்க எங்க படிக்கிறீங்க? நான் திண்டுக்கல்ண்ணா, 1ஆம் ஆண்டு படிக்கிறேன்னா. 1ஆம் ஆண்டா? சரி. எந்த இடம் பிடிச்சிருந்தது? எல்லாமே புதுமையா இருந்தது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் துறை மீட் பண்றதுண்ணா. அப்படியா? சரி, நீங்க ஏதாவது பாடம் தாண்டி வெளியே எதனா நூல் படிச்சிருக்கீங்களா? அவ்வளோக்கா படிச்சது இல்லைண்ணா. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்றது மட்டும்தான். எண்டிங்லாம் எதுவும் அவ்வளோக்கா. எதனா ஒரு சிறப்பான நூலை படிச்சுட்டு அடுத்த முறை குழுவுல வந்து நூல் அறிமுகம் வச்சாங்கன்னா நூல் அறிமுகம் செய்யணும். சரியா? சரிங்கண்ணா. சரிடா. நந்தினி, தர்ஷன், ரச்சனா, முத்து, ஜெயபாரதி, நிவேதா, விக்னேஷ். ஹலோ, வணக்கம் அண்ணா. பேசுங்க. நூல் அறிமுகம் ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் வந்து அம்பையோட சிறுகதைகள் அதுல இருந்து தான் கவனிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு நல்ல முன்னெடுப்புன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குண்ணா. இது மாதிரி தொடர்ந்து செய்யலாம்.
உங்களை பத்தி சொல்லுங்க. நான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல படிக்கிறேன், முதுகலை 2ஆம் ஆண்டு. ஆனா ஒரு டவுட் கேட்கலாமா? கேளுங்க கேளுங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காசி தமிழ் சங்கமம் வந்திருந்தீங்களா? ஆமா வந்திருந்தேன். அங்க உங்களை பார்த்தேன். அப்படியா? சரி ரொம்ப நன்றி. சரி, நீங்களும் ஒரு நூல் படிச்சுட்டு, சிறப்பான நூல் படிச்சுட்டு நூல் அறிமுகம் செய்யுங்க. நான் கண்டிப்பா செய்யறேண்ணா. சொல்லுங்க. நான் கற்போம் கற்பிப்போம். தேங்க்ஸ்ண்ணா. ஜெயபாரதி, சபிதா, வேற பிக்சர்ல இருந்து ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துட்டு வந்து நீங்க வைக்கலாம். தாமோ, சரி மகிழ்ச்சி. பேசுங்க, கேட்கல கொஞ்சம் சத்தமா. அதான் சொல்லி நீங்க கூப்பிட்டீங்க, அதான் நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணீங்க. சரி, நான் 4 நூலுமே இன்னும் படிச்சதில்ல, ஆனால் இன்ட்ரோ கிடச்சிச்சு. அது ஒரு அது இந்த தோ பரமசிவனுக்கும் இமயம் அவங்க 2 பேருக்கும் ஒரு அறிமுகம் கொடுத்தாங்க இல்லையா, அது அவங்க 2 பேரும் அவங்க 2 பேருக்கு மட்டும், மற்ற அம்பைக்கும் பார்த்தசாரதிக்கும் அவங்க யாருன்றது அறிமுகம் கொடுத்தாங்க. இது 2க்கு மட்டும் அறிமுகம் கொடுக்கல, நூலுக்கு மட்டும் அறிமுகம் கொடுத்தாங்க. அப்படியா? மற்றபடி நல்லா இருந்துச்சு. சரி சரி, அறிமுகம் பண்ணிடலாமா? பண்ணுங்க. தோ பரமசிவன் அவர்கள் பாத்தீங்கன்னா அம்மா கேட்கலாமா? மியூட்ல போட்டீங்க. சாரி. ஹலோ, இப்ப கேக்குதாண்ணா? கேக்குது கேக்குது, பேசுங்க. தோ பரமசிவன் பாத்தீங்கன்னா 1950 மார்ச் மாதம் வந்து பிறக்கிறாரு. டிசம்பர் 24, 2020 அவருடைய காலம் வந்து முடியுது. திருநெல்வேலி மாவட்டத்துல பாளையங்கோட்டையில வந்து இவர் பிறக்கிறாரு. அந்த இடத்தை சார்ந்தவர் தான் தோ பரமசிவன் அவர்கள். இவருடைய கட்டுரைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இவருடைய நூல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஆய்வு கட்டுரைகளாக தான் வெளியிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அந்த காலத்துல அவரு கூட பழகினவங்க சொன்னதை வச்சியும் இவர்கள் கேட்டதை வச்சியும் வளர்ந்தவர். அதை வந்து பேஸ் பண்ணிதான் நூல்கள் நிறைய எழுதியிருக்கிறாரு. இவருடைய நூல்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எப்படி நம்ம வீட்டுல வந்து கண்டிப்பா ஒரு திருக்குறள் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீட்லயும் பரமசிவன் ஐயாவுடைய நூல் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா அந்த நூல்ல இருந்து எந்த நூலை எடுத்தீங்கனாலுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா புது புது விஷயங்கள் நிறைய இருக்கு நமக்கு. அது எல்லாமே இந்த அறியப்படாத நூல்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்படிலாம் இருந்துச்சா தமிழகம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்து வருது. நீங்க எல்லாருமே படிச்சு பாருங்க, நல்லா இருக்கு இந்த புக்கு. குறைவான பக்கங்கள் தான் இருக்கு, 7 கட்டுரை தொகுப்பு தான் இருக்கு. தமிழை பத்தி சொல்றாங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் உப்பு பத்தி சொல்றாங்க, திருமண முறை, இந்த மாதிரி நல்லா இருக்கு புக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல தமிழ் துறை தலைவரா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரே வந்து விருப்பப்பட்டு ஓய்வு பெற்றிருக்கிறாரு அந்த பணியில இருந்து. அதுக்கப்புறம் இவருடைய இவருடைய ஃபீல்டு பாத்தீங்கன்னா ஆசிரியர், அந்த ஃபீல்டுல தான் இவர் இருக்காரு. அவ்வளவுதான். சரிங்கம்மா, சிறப்பு. நீங்க வந்து நூலை வந்து நல்லா ஒரு ஆழ்ந்து அகன்று படிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு இவங்க கேட்கிற கேள்விக்கும் நீங்க சொல்ற பதிலுக்கும் அதை தொடர்புபடுத்தி பார்த்தா நல்லா தெரியுது. சிறப்பு, வாழ்க. நன்றி. ஓகேவா? நன்றிங்க. நன்றிப்பா. சரி தம்பி. அம்மா, நீங்க எந்த கல்லூரிமா? ஹேமலதா? முத்தரங்கம் கல்லூரி, ஓட்டேரினா, வேலூர். ஓட்டேரியா? என்ன ஊரு, என்ன மாவட்டம்? வேலூர்னா ஓட்டேரி. சரிப்பா. சரிண்ணா. திலகா, காயத்ரி வேலையில இருக்காங்க. நீ சொல்றா கருத்து. நாகர்கோயில் 10th விருதாங்கிற கல்லூரியில நான் படிக்கிறேன். இளங்கலை தமிழ் 1ஆம் ஆண்டு. நான் 4 பேருக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நான் பொதுவா சிறுகதைகளும் நாவலும் தான் விரும்பி படிப்பேன். அதனால அந்த 2ம் எனக்கு கொஞ்சம் கூட நல்லா பிடிச்சிருந்தது. அவங்க சொன்ன விதம் ஃபர்ஸ்டே